தமிழக அரசு குறிப்பா திமுக நீங்க எங்களுக்கு ஹிந்தி வேண்டான்னு சொல்றீங்க, ஹிந்தி திணிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அது சரி. நீங்க தமிழுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? தமிழ் வச்சுதான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. மொழி போர் வச்சுதான் நீங்க ஆட்சிக்கு 67ல வந்தீங்க. 67ல இருந்து இண்டிங் வரைக்கும் நீங்க தமிழுக்கு என்ன பண்ணீங்க? நீங்க வரதுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வெறும் 20 தனியார் பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 55,000 தனியார் பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்தது யாரு? நீங்க தான். நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அரசு பள்ளிக்கூடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும். அரசு பள்ளிக்கூடங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கணும். அரசு பள்ளிக்கூடங்களை காப்பாற்றி இருக்கணும். கல்வி என்பது அரசு மக்களுக்கு இலவசமா தரமா கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை, ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க கல்வியை வியாபாரமா ஆக்குனது யாரு? இந்த திராவிட கட்சிகள் தான், குறிப்பா திமுக தான். நீங்க கல்வியை வியாபாரமா ஆக்கிட்டு இன்னைக்கு நீங்க ஹிந்தியை எதிர்க்கிறது எந்த வகையில் நியாயம்? அது ஹிந்தியை திணிக்க கூடாது, கத்துக்கலாம். ஹிந்தியோ மலையாளமோ கன்னடமோ பிரெஞ்சோ எதோ வேணா கத்துக்கலாம். ஆனா அவங்க மத்திய அரசு திணிக்கிறது தவறு. அதே வேளையில இவங்க தமிழுக்கு என்ன பண்ணீங்க? இப்ப தமிழுக்கு தமிழ் வழி கல்வின்னு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் 26 ஆண்டு காலமாக நிலுவையில் இருக்கிறது. தமிழை பயிற்று மொழியாக ஆக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு 26 ஆண்டுகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க இப்போ உச்சநீதிமன்றம் போனீங்களா? அந்த வழக்கை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ஏதாவது என்ன நடவடிக்கை எடுத்தீங்களா? நீங்க இல்ல. சரி, அட்லீஸ்ட் தமிழ் ஒரு பாடமா கத்துக்கணும்னு 2006ல தான் கலைஞர் ஆட்சி காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தினால தான் சட்டம் கொண்டு வந்தீங்க. இன்னைக்கு அதுவும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. இதை முடிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை நீங்க எடுத்தீங்க? ஆண்டுதோறும் அதை தள்ளி போட்டுட்டே போயிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான், இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்மொழியை படிக்காம பட்டம் பெறுகின்ற ஒரு மாநிலம். இது கேவலம். கேரளாவில் மலையாளம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது. கர்நாடகாவில் கன்னடம் படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஆந்திராவில் தெலுங்கு படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காம பட்டம் வாங்கலாம், PhD படிக்கலாம். இது யாருடைய காரணம்? இது யார் காரணம்? இவங்க தமிழை பத்தி போலி நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்களே திமுக, இவங்க தான் காரணம். அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க தமிழுக்கு? இன்னொன்னு, நீங்க சொல்ற இருமொழி கொள்கையே தவறான கொள்கை. ஒரு மொழி கொள்கை தான். ஆனா அது ஆங்கில மொழி, இணைப்பு மொழி, யதார்த்த மொழி, அது இணைப்பு மொழி உலகம் முழுவதும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அது. ஆனா கொள்கையா வச்சு கூடாது. அதனால இன்னொன்னு, தமிழ்நாட்டினுடைய மொத்தம் பட்ஜெட் எவ்வளோ? ஆண்டு பட்ஜெட் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு போடுறாங்க. கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட 45,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறீங்க. 45,000 கோடிக்கு பட்ஜெட் போடுறீங்க. 45,000 கோடியில மத்திய அரசு 2100 கோடி கொடுக்கலன்னா எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போங்க. இதுனா பெரிய இழப்பு தமிழ்நாட்டுக்கு. அது உங்களுக்கு இந்த 2000 இன்னைக்கு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், உங்களோட 2100 கோடி எங்களுக்கு வேண்டாம், நாங்களே எங்க பட்ஜெட்டில் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு போங்களேன். அதை விட்டுட்டு எதுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம 3வது மொழி போறான், 4வது மொழி போறான். நீங்க தமிழுக்கு என்ன பண்ணீங்க? இன்னைக்கு உலகத்துல பழமையான மொழி மெல்ல செத்துக்கிட்டு இருக்கு. பேரு தான் தமிழ்நாடு. ஆனா நீங்க என்னமோ தமிழுக்கு பண்ண மாதிரி செஞ்சிட்டு இருக்கீங்க. அதனால இந்த நாடகம் ஆடத்தெல்லாம் போதும், நடிச்சதெல்லாம் போதும். தமிழுக்கு குறைந்தது தமிழ் ஒரு பாடமா கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது முயற்சி பண்ண முடியாதுன்னு விட்டுட்டு போங்க. நீங்க பேசாதீங்க, தமிழை பத்தி பேசாதீங்க, எதை பத்தியும் பேச வேண்டாம். இது வேண்டுமென்றே தேர்தலுக்காக, அரசியலுக்காக இது ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு நாங்கள் இந்த போர் நடப்போம் அந்த போர் நடத்துவோம் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறீங்க.